பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இதய வாசலை எதற்கு அடைக்க வேண்டும், எதற்கு திறக்க வேண்டும்? ஆதார வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9-30 வரை உள்ள வசனங்கள். அந்த வசனங்களுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோலியாத் யுத்த களத்தில் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பெலிஸ்தியன் கோலியாத் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். இதையே சொல்லுவான். 41ஆவது நாள் தாவீது தன் சகோதரர்களுடைய சுகத்தை விசாரித்துவிட்டு தன் தகப்பன் கொடுத்த பண்டங்களை கொடுத்துவிட்டு நின்றபோது, அந்த பெலிஸ்தியன் கோலியாத் எழுவி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர்கள் சொன்னது: இவனை கோலியாத்தை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். தாவீது இதை திரும்ப திரும்ப கேட்டான். தாவீது சகோதரர் இவனை பார்த்து, ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டு வந்தாய்? உன் துணிகரத்தை உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள். இவ்வளோ பெரிய வசனத்தில் உங்களுக்கு 2 காரியத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன். கோலியாத் நிந்தித்து சவால் விட்டதை தாவீது கேட்டான். ஒரே விஷயம்தான் கேட்டான். அடுத்து, இதற்கு இவனை கொன்றால் என்ன கிடைக்கும், ராஜா என்ன செய்வார் என்பதை பல பேரிடம் கேட்டான். அங்கே 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 கேட்டுக்கொண்டே இருந்தான். தேவ நோக்கம் அறிந்தவர்களே, பெலிஸ்தியன் கோலியாத் எதிராளி, தேவ மக்களை அழிக்க புறப்பட்டு வந்தவனின் வார்த்தையை, சேலஞ்சை தாவீது கேட்டான் என்று மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தாவீது இவனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று ராஜா சொன்னார் என்பதை திரும்ப திரும்ப எல்லாரிடம் இஸ்ரவேலிடம் கேட்டான். அவர்கள் முன் சொன்னது போலவே சொன்னார்கள், கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை. ராஜாவின் வாக்கை அப்படியே சொன்னார்கள். இன்று ஆவியானோர் மேற்கண்ட நிகழ்வுகளை கொண்டு, வசனங்களை கொண்டு நம்மிடம் இடைவிடுவது என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் தேவ நோக்கம் உண்டு. அவன் சொல்கிறான் அல்லவா, தாவீது, இங்கே வந்ததற்கு எனக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு காரணம் இல்லையா? இந்த பூமியிலே வந்ததற்கு நமக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதை நாம் நிர்ணயித்து கொண்டு வரவில்லை, தேவ நோக்கம் அவர் நிர்ணயித்திருக்கிறார். நாம் யாவரும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். கவனமாக இந்த செய்தியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனின் சொந்த மக்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா ஏற்றுக்கொண்டார். எல்லாரையும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் நம்ம பாரபட்சமற்ற தேவனுடைய பரம பிள்ளைகள். பிதா ஒருவரை இழுத்து கொள்ளாவிடு என்னிடத்தில் ஒருவனும் வரான் என்றார் இயேசு. அப்போ பிதா நம்மளை முன்குறித்து சிநேகித்ததனால்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை, அவர்தான் வழி. அனாதி சிநேகத்தால் நம்மளை சிநேகித்து காருண்யத்தினால் நம்மளை இயேசு கிறிஸ்துவ மூலம் இழுத்து கொண்டார் பிதா. எரேமியா 31:3. இந்த சத்தியங்கள் எங்களுக்கு தெரிந்துதான், ஆனால் அடிக்கடி ஞாபகத்திற்கும் கொண்டு சென்றே வருவேன். நாம் பொருளாதாரத்தில், சமுதாய அந்தஸ்தில், ஆவிக்குரிய வளர்ச்சியில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் யாவரும் தேவனால் அழைப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் நீங்கி பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக நிறுத்தப்பட்டுள்ளோம் பிதாவுக்கு முன்பாக. அதை மறக்கக்கூடாது. நாம் நம்முடைய தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் நம்மளை பார்க்க முடியாது, பாவியாக இருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உள்ளே வந்து இப்பொழுது பிதாவுக்கு முன்பாக நிற்கிறோம். இவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லை. நாம் இந்த உலகத்தில் ஒரு ஆஃபீஸில் பியூனாக இருக்கலாம், அல்லது பெரிய அதிகாரியாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், வீட்டு செயல் செய்பவர்களாக இருக்கலாம், தினக்கூலி செய்பவர்களாக இருக்கலாம், மூட்டை தூக்குறவர்களாக இருக்கலாம், தெருவை சுத்தம் பண்ணுறவர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இன்ஜினியர், டாக்டர், எதுவாக இருக்கலாம். அது நம்முடைய வேலை.
சம்பாதிப்பதற்கு ஒரு வேலை, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு வேலை, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய அடையாளம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவிற்கு முன்பாக நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, அவருடைய சொந்த பிள்ளையாக நிற்கிறோம். இந்த நிச்சயத்தை நாம் பெற்றுவிட்டால், இதை நாம் தொட்டுவிட்டால் நாம் கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவானவர் நம்மை நம்முடைய தகுதி அந்தஸ்து பார்த்து மதிப்பதில்லை, நோக்கம் வைக்கவில்லை. அவர் பாரபட்சமற்ற தேவன். போய் சேரும் இடம் ஒன்று பரலோகம். போகும் வழி ஒன்றுதான், இயேசுதான் வழி. அவர் மூலமாகத்தான் பரலோகம் போக முடியும். அவர் மூலமாகத்தான் நாம் எல்லாம் பாவம் நீக்கப்பட்டு பிதாவிடம் நிற்கிறோம். கடைப்பிடிக்கும் கற்பனை ஒன்றே தான் யாவருக்கும், சத்தியம். பைபிள் எல்லாருக்கும் ஒன்றே தான், கற்பனைகள் ஒன்றுதான். இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய வேலை, அதன் மூலம் நாம் யாருடைய பிள்ளைகள், யாருடைய சிந்தையிலிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், நம்முடைய வீடு, உறவு, நம்முடைய தெய்வ குடும்பம், திரித்து வந்தால் நம்முடைய உறவு, இவற்றை அவரவர்கள் வேலையின் மூலமாக, வாழ்க்கை நடத்துவதன் மூலமாக வெளிப்படுத்தி சாட்சியாக வாழ்ந்து பின் தேவன் அழைக்கும் போது செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல தான் நாம் வேறுபடுகிறோம். எல்லாரும் ஒரே பிறப்பு தான், எல்லாருக்கும் ஒரே இரத்தத்தால், எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், எல்லாரும் போகும் இடம் ஒன்றுதான். ஆனால் இந்த பூமி நோக்கம் ஒன்றுதான். இயேசுவை போல நம்மை மாற வேண்டும், மறக்கக்கூடாது. இதை நான் அப்பப்போ சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆனால் நம்முடைய ட்ராக், நடக்கக்கூடிய பாதை வேறு. நம்மளுக்கு குடும்பம் கொடுத்தது வேறு, நம்முடைய பிள்ளைகள் வேறு, நம்மளுக்கு கொடுத்த அந்தஸ்து வேறு. இத்தனை வேறுகள் போய்விட்டு இருந்தாலும் நாம் போகும் இடம் ஒன்றாக இருப்பதால், போகும் வழி ஒரே வழியாக இருப்பதால், கடைப்பிடிக்கும் சத்தியம் ஒன்றாக இருப்பதால் நாம் யாவரும் உடன்பிறப்புகள், இரத்த உடன்பிறப்புகள். இதில் போட்டியோ பொறாமையோ எதுவும் தேவையில்லை, அவசியமில்லை. அவர்களுக்கு தனி ட்ராக் கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். ராஜா கொடுத்த வாக்கை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். கர்த்தர் அழைத்தார், அழைப்பு பெற்றிருக்கிறோம். சேலஞ்சுகள் வரும், நிந்தைகள் வரும், நாம் நடக்க வேண்டிய பாதையில் வரும். உங்களுக்கு தெரியும். இதை வந்தால் அது தாவீது உணர்ந்தான். அவன் அபிஷேகிக்கப்பட்டவன், ராஜா அபிஷேகம் பெற்றப்பட்டவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தானே. அவனுக்குள் தெரியும், நான் அபிஷேகம் பெற்றவன். நமக்கும் தெரிய வேண்டும், நாம் அபிஷேகம் பெற்றவர்கள். தாவீதை காட்டில் சிறப்பு அபிஷேகம் பெற்றவர்கள் நாம். அப்போ அவன் நிந்தைகள் வந்தால் அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதனால தான் ஒரே விஷயம் கேட்டான். கோலியாத்து சொல்வதை ஒரே விஷயம்தான் கேட்டான். பிசாசு எதிராளியுடைய வார்த்தையை பல முறை கேட்கக்கூடாது. ராஜாவுடைய வார்த்தை, இயேசுவுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியான உணர்த்தக்கூடிய வார்த்தை தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்து கொண்டு இருக்கட்டும், ஒரே விசை. அதுவும் எதற்காக கேட்க வேண்டும்? ஜெபிப்பதற்காக. அது அவருக்கு தெரிவித்து விட வேண்டும். பிலிப்பியர் 4:6-7 எனக்கு தெரிவித்து விடு, எனக்கு சாட்டி விடு என்று தான் சொல்லியிருக்கிறார். எதிராளியுடைய பேச்சு ஒரே விசை தான் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகள், நம்முடைய சேலஞ்சுகள் ஒரே விசை தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப 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 வாசிக்க வேண்டும். இதில் நான் மேற்கொண்டால் இதை மேற்கொள்ள பலன் தருவார், கிருபை தருவார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இது நான் நடக்க வேண்டிய வழியில் இவைகளெல்லாம் வரத்தான் செய்யும். அதை நான் சட்ட பண்ண மாட்டேன், இடப்புறமும் வலப்புறம் தள்ளிவிடு என்று சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய ஜெபம் இயேசுவே நாமத்தில் என்று சொல்லும் பொழுதே அதுக்கு பதில் வந்துவிடும். எப்பொழுது? தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பக்தியின் வேஷம் அல்ல. பக்தி உள்ளவர் எப்படி? அவருக்கு பயந்து நடப்பது, அவரையே நம்பிக்கொண்டு நடப்பது, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடப்பது, அவ்வளவுதான். அவருக்கு சித்தமானதை செய்தால் அது என்ன? அவருக்கு சித்தமானது. குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்டதை வைத்து கொண்டு அவருக்கு பிரியமானதை, அவர் சொல்வதை, ஆவியான உணர்த்துவதை, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்து குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், மனைவியை எப்படி நடத்த வேண்டும், கணவனை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ தினப்படி வாழ்க்கையை நிதானமாக பொறுமையாக நீங்கள் நடத்துவதே அவர் சித்தம். நன்றி அறிதலோடு இருப்பதே அவர் சித்தம். அப்படி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் எடுக்கும் பொழுது கஷ்டப்பட்டு முக்கி முனகிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் டான் என்று வந்துவிடும். நீங்கள் கேட்ட ஜெபங்கள், கொடுத்த ஜெப குறிப்புகள் அத்தனை பரலோகம் போய்விட்டது என்றும் நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். எப்பொழுது நிச்சயம் வரும்? நாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது, அவர் சித்தத்துக்குள் இருக்கும்போது நமக்கு அது நிச்சயம் வரும்.
இதுதான் நமக்கும் அவருக்குள்ள உறவு. நம்முடைய வேலை அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம். இதை செய்ய முடியாதபடி எதிராளி எதிர்ப்பான், தடைகளை போடுவான், காதில் கொக்கரிப்பான். இதற்கு நாம் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கக்கூடாது. அவர் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே அவர் பார்த்துக்கொள்வார். அதற்காக நாம் நிர்விசாரமாக இருப்பதில்லை. தேவ பக்தியும் பயமும் அன்பும் இருந்தால் மட்டுமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எதிராளி வார்த்தையை என்ன சொன்னான் என்பது திரும்ப திரும்ப கேட்டால் நம்முடைய பாதை மாறிவிடும், நோக்கம் தாறுமாறாக போய்விடும். திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் சோர்வு வந்துவிடும். நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. அதற்காகத்தானே அவன் கொடுக்கிறான், அதற்காகத்தானே காதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இவனுடைய நோக்கம் மாறட்டும் என்று, விசுவாசம் மாறட்டும் என்று அவனுடைய தந்திரத்தை நாம் அறியாதவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. இந்த நெகட்டிவ் பர்சன்ட்டு நீங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும். இனிமேலெல்லாம் வேலை கிடைக்காது, இனிமேல் பிள்ளைகளெல்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள், இனி இதுக்கு மருந்தே கிடையாது, இனி கேஸ் வராது, அது வராது, இது கிடைக்காது, இருக்கட்டும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒரே வார்த்தை. திரும்ப திரும்ப பிசாசின் வார்த்தைக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் இருதய வாசலை கதவை அடைத்து விட வேண்டும். உங்கள் சிந்தனை வாசலை கதவை நீங்கள் அடைத்து விட வேண்டும். தேவ வார்த்தைக்கு, தேவ வசனத்துக்கு, அவருடைய பிரசனத்திற்கு மட்டுமே நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு குறைவு வரப்போவதில்லை. தாவீதை போல, பவுலை போல, தானியேலை போல அவர்கள் பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து கொண்டார்களா? யோசித்து பாருங்கள். தானியேலுக்கு வந்த பனிஷ்மெண்ட் என்ன? பவுலை சீலாவை எங்கே போட்டார்கள்? பயந்தார்களா? ஜெபித்தார்கள், பாடினார்கள். நடு இரவில் அங்கே எல்லாம் கதவுகள், பூமி அசைக்கப்பட்டது. அப்படி உங்களுக்கு அசைக்கப்படும். நீங்கள் இருக்கிற இடம் அசைக்கப்படும். நீங்கள் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், உங்கள் அந்தஸ்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ராஜாவுடைய பிள்ளை, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ராஜாவின் வாக்கு நமக்கு என்ன சத்தியம் கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், அதையே திரும்ப திரும்ப மனதில் ஓட விடுங்கள். சித்தம் செய்ய கிருபை கேளுங்கள். அதிகாலை எழும்புங்கள். ஆம், நாம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் இயேசுவையே நோக்கி கொண்டு பொறுமையாக ஓடுங்கள். நீங்கள் இருக்கும் இடம் சமாதானம், நீங்கள் இருக்கும் இடம் சந்தோஷம், செழிப்பு, ஆசீர்வதிக்கப்படும். உங்களோடு கர்த்தரின் கரம் இணைந்திருக்கிறார் என்பதை மற்றவர்களை கண்டுகொள்ள வைப்பார். யோசேப்பிற்கு முழு அதிகாரம் கொடுத்தார் எகிப்து தேசரே. அங்குதானே அடிமையாக இருந்தான், அங்குதானே வீட்டு வேலை செய்தான், அங்குதானே சிறையில் இருந்தான். யோசித்து பாருங்கள். எங்கு போனாலும் யோசேப்புக்கு கிடைத்தது போல் உங்களுக்கும் கொடுக்க வைப்பார். ஒரு நாள் கர்த்தர் உங்களை குறித்த நோக்கத்தை, உங்களுக்கு செய்ய வேண்டிய அவருடைய திட்டத்தை செய்து முடித்து மகிழ்வார், மகிமைப்படுவார், உங்கள் தலையை உயர்த்துவார். இது சத்தியம். ஜெபிக்கலாம். தகப்பனே, தேவ நோக்கம், தேவ சித்தம் அறிந்தேன், செய்து முடிக்க உங்கள் கிருபை போதுமானது. ஆவியானுடைய நட்பு, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தடியாக போதுமானது. தினமும் பொறுமையாக சித்தம் நிறைவேற்றுவோம். நீரோ உமது நோக்கம், உயர்ந்த திட்டம் எங்களிலே நிறைவேற்றி எங்கள் கொடியை ஏற்றுவீர். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு நோக்கமற்றவனாக, தெளிவற்றவனாக இனி ஓடமாட்டேன். என் பாதையில் சத்தியத்தின்படி நடந்து தேவ சித்தத்தை தினமும் நிறைவேற்றுவேன். பிசாசுக்கு வாசலை அடைப்பேன், பிசாசினுடைய சொல்லுக்கு வாசலை அடைப்பேன். என் தேவ சத்தத்திற்கு இருதயத்தை திறப்பேன். ஆமேன். அல்லேலூயா.